இன்றைக்கி ஒரு விஷயம் நான் ரொம்ப யோசித்தேங்க. நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயுமே வந்து 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது. அந்த 3 விஷயம் நம்மளை வந்து செயல்படாமல் முன்னேற விடாமல் தடுக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயக்கம், தாமதம், சோம்பேறித்தனம். 3க்குமே ஒரு லிங்க் இருக்குது. ஒரு விஷயத்த நம்ம பண்ணலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமா, பேசலாமா வேணாமா, போகலாமா வேணாமா, இந்த மாதிரி கொஷின் வருது பார்த்தீங்களா? நம்மளுடைய செய்கையில் எங்கெல்லாம் கொஷின் வருதோ அந்த மாதிரி செயல் வந்து தயக்கம்பாங்க. அதை நடைமுறைப்படுத்துறது தயக்கம்பாங்க. ஒரு இடத்துக்கு போகலாமாங்கிறது மனசு வந்து போகலான்னு சொல்லும். ஆனால் போகலாம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு தயக்கம் வரும். ஒரு விஷயத்தை செய்யலாமான்னு நினைப்போம், செஞ்சால் சக்ஸஸ் ஆகுமான்னு தயக்கம் வரும். ஏதோ ஒருத்தர்கிட்ட ஒரு உதவிக்கு போகலாமான்னு யோசிப்போம், ஆனால் போனால் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு ஒரு தயக்கம் வரும். இந்த மாதிரி தயக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல வந்து நம்மளை வந்து தடுமாற வச்சிருதுங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே தயவுசெய்து யாரும் தயக்கப்படக்கூடாது. நீங்கள் மனசில் ஒன்று நினச்சிட்டிங்க அப்படிங்கிறப்ப அது ப்ளஸ்ஸோ மைனஸோ அதை தயக்கம் இல்லாமல் செஞ்சு பார்த்துருங்க. அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா தயங்கிறதுனால கிடைக்கிற தோல்வியோட தயங்காமல் அந்த விஷயத்தை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கும். ஸோ வந்து தயக்கத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணுங்க. அது ஒரு பாயிண்ட்டு. 2வது பார்த்திங்கன்னா தாமதம்ங்கிறது லேட்டு. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப லேட்டாக போகிறது, ஒரு பங்க்சுவாலிட்டி இல்லாமல் ரொம்ப லேட் பண்ணுறது, சரி அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி தாமதப்படுத்துறது, அதுவும் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ தயக்கம் எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரோ அதோட பயங்கர டேஞ்சர் வந்து இந்த தாமதப்படுத்துறது. எதுவுமே தாமதமாக போகவே கூடாதுங்க. நம்ம வந்து ஒரு கரண்ட் பில் கட்டுறதாகட்டும், இல்லை ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, யாருக்காச்சும் வந்து பேசணுங்கிறதுக்காக எதாக இருந்தாலும் நம்ம வந்து தாமதப்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. எந்த விஷயமே தாமதங்கிறது வேணாம். அதேமாதிரி முடிவு எடுக்கிறதுல தாமதப்படுத்தவே கூடாது. நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறப்ப முடிவு எடுக்கிறதுல பயங்கர தாமதப்படுத்த, அதுவும் வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். ஸோ அது வந்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். 3rd பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனம். தயக்கம் இல்லைன்னு வச்சுக்கலாம். தயக்கம் ஓகே ஆகிடுச்சு, தாமதமும் இல்லை, 2மே கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், ஆடி மாதம் போட்டு ஆவணி மாதம் பார்த்துக்கலாம், புரட்டாசி போட்டு ஐப்பசி மாதம் பார்த்துக்கலாம்னு சொல்லி நம்ம அதை தள்ளி போடுறது பேர் வந்து சோம்பேறித்தனம். அந்த மாதிரியும் லைஃப்பில் இருக்கக்கூடாதுங்க. ஸோ 3 விஷயத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். தயக்கம், தாமதப்படுத்துதல், சோம்பேறித்தனம். இது 3ஐயுமே அவாய்ட் பண்ணால் நம்ம லைஃப்பில் வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே. உங்கள்